கோடங்கி சார், இந்த மேல்முறையீடு தலைமை நீதிபதியிடம் இன்றைய சென்சார் போர்டு முறையிட்டிருப்பதால் அவர்கள் சான்று அளிப்பதற்கான அந்த செயல்பாடுகளை விட இந்த மறு ஆய்வு உத்தரவு ரத்து மற்றும் இந்த யுஏ சான்றிதழ் வழங்குவதற்கு அது எதிர்ப்பு தெரிவிப்பதாக தானே சார் கருதப்படும். அது எப்படி கருதப்படுவாங்க அந்த மேல்முறையீடு? இல்ல, ஆக்சுவலா அவங்களுக்கு அந்த எல்லா விதத்திலும் அவர்களுக்கு உரிமை இருக்கு சார். இப்போ நீங்க இன்னொரு விஷயம், அதை விரைந்து அதை நீங்க கொடுக்கணும் அப்படின்னா அவங்க நீதிபதி சொல்லியிருப்பதாக தெரிகிறது. விரைந்து கொடுக்குறாங்க, விரைந்து கொடுக்கணும்னு சொன்னா அந்த விரைந்துன்ற வார்த்தைக்கு நம்ம எப்படி ஒன்னும் அர்த்தம் எடுத்துக்கலாம் இல்லையா? நீங்க உடனே அடுத்த ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரத்துல கொடுத்தாலும் அது விரைந்து தான். நாங்க எங்களுடைய நாம்ஸ் படியே நாங்க ஒரு படத்தை நாங்க ஒரு 10 நாள் கழிச்சோ இல்ல 15 நாள் கழிச்சு தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணி கொடுப்போம். 15 நாள் கழிச்சு பண்றத நாங்க ஒரு 10 நாள் கழிச்சு பண்ணிருக்கோம். அப்ப எவ்வளவு சீக்கிரமா கொடுத்துட்டோம் பாருங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால எல்லா விதத்திலும் நம்ம நீதிமன்ற தீர்ப்பை இவர்கள் எப்படி எடுத்துக்க போறாங்க நீங்களே சொல்லிட்டீங்க. அவங்க மேல்முறையீடுன்னு, மேல்முறையீடு போன பிறகு சென்சார் வழங்குவதை விட மேல்முறையீடுல என்ன முடிவு வருதோ அதை பொறுத்துதான் இவங்க அடுத்த கட்ட நகர்வுக்கே போவாங்க. அதனால நடைமுறை சொன்ன மாதிரி தெரியல. இல்ல, அது இப்ப நம்ம உறுதியாக சொல்ல முடியாது சார். அதுல என்ன சிக்கல்னா பிராக்டிகல் ப்ராப்ளம்ன்றது 2 பக்கமும் இருக்கும். இப்போ சென்சார் போர்டுக்கு அவர்களுடைய அந்த உத்தரவை எதிர்த்து நீதிமன்றம் போன உடனே ஆட்டோமேட்டிக்கா அவங்க இதுல இருக்கிற அவங்க நிறைய விஷயத்தை நாம்ஸ் கூட சிலது லிபரலா விட்டுருப்பாங்க. இது வேண்டாம், அது வேணா பரவாயில்ல, ஓகே சினிமா தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கூட விட்டுருப்பாங்க. இப்ப எல்லாத்தையுமே அவங்க தேடி எடுப்பாங்க மறுபடியும். அது மறுபடியும் நீண்ட ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளாக்குற மாதிரி சூழ்நிலை உருவாகும். மேல்முறையீட்டில் என்ன வருகிறது என்பதை பொறுத்துதான் இந்த உத்தரவை இவர்கள் அது நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. அப்ப இப்ப இந்த சூழ்நிலை போயிட்டா படம் வெளியாவதுல மீண்டும் சிக்கல் தான். எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு, அப்ப உடனே நாளைக்கு படம் வந்துடும் நினைப்பாங்க. பிராக்டிகல் ப்ராப்ளம் யாருக்கும் தெரியாது. ஆக இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நிச்சயமாக ஜனநாயகம் வெளியாவதில் அந்த சிக்கல் நீடிக்கிறது, தொடர்கிறது. தொடர்ந்து நன்றி சார். இணைப்பிலிருந்து கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி சார்.